அடப்பாவியில் அவ்வளோ நாளாக சிகரெட்டை பிடிச்சி வெறும் புகையை தானடா விட்டுருக்கீங்க. அந்த புகையை ஒரு காட்டுல பிடிச்சி அதை தீக்குச்சி கொளுத்தி போடுறாங்க. கேஸ் மாதிரி எது இது? அடப்பாவிகளா, ஒரு சூளை ஒரு பொண்ணை உட்கார வச்சு புளியை கூட்டிட்டு வந்து ஏற வைக்கிறீங்க. அந்த பொண்ணும் பயப்படாம உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு தைரியத்துக்காக ஒரு லைக் பண்ணாங்க. அம்மா புளிய வெயிட் இருக்கும் அந்த புளி, அந்த புளியவே தாங்கியிருக்கு அந்த பொண்ணு. மறக்காம கண்டிப்பா லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பாவிகளா, இவர் டேலண்ட பத்தியில 2 கை இல்லைனாலும் என்னமா உழைக்கிறாரு. கட்டடம் கட்டுற வேலையை கத்துக்கிட்டு 2 கையே இல்லாம அருமையா வந்தாரு. அடப்பாவிகளா, இந்த பொண்ணுடைய ஐடியா பத்தியில தண்ணியில கால் நனையாம இருக்கிறதுக்கு 2 பக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு என்னமா நடந்து வருது. டேலண்ட் இல்லை. அடப்பாவிகளா, இங்கே பத்தியெல்லாம் நம்மால் பண்றது ஜேஜிபி டயருக்கு சாதாரண சைக்கிள் பம்பை வச்சு காத்தடிக்கிறாப்புல. காத்தடிக்கிறது இருக்கட்டும், அவருடைய ரிலாக்ஷன் பத்தி வாவ், இந்த வீடியோவில் தன்னுடைய ட்ரைனர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு டால்பின் எப்படிலாம் தலையாடுது பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு பாலை தூக்கி போடுறாருங்க. அது மூழ்கி போய் எப்படி டைவ் அடித்து அந்த பாலை அடிக்குது பாருங்கள். வாவ், சூப்பரில். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கண்டிப்பாக. என்னடா பண்ணுறியே கண்ணம்மா, என்னடா அது இப்படி அமுத்துறீங்க? சூப்பரா சூப்பரா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இல்லை, என்னது இது? ஏன்னா ஓவாவா? ஏன்னா நாய் மாதிரியே இருக்குது. நாய் கூட சண்டை போடுது. சூப்பராக அருமையாக சண்டை போடுது. இதை வச்சு தெருநாயெல்லாம் விரட்டிடலாம் போலையே. அடேங்கப்பா, அருமையாக இருக்கு. சண்டையாக பாரு, நாயெல்லாம் தோத்துருச்சு. அடேங்கப்பா. வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த அம்மா, வயசான அம்மா, ஒரு ஏடிஎம்க்கு பணம் எடுக்க போகிறாங்க. இந்த ஏடிஎம்மில் அவங்களுக்கு இருக்க தெரியாதனால பக்கத்தில் இருந்த நபர்கிட்ட கொடுத்து எடுக்கிறாங்க. அவன் பாருங்கள் எப்படிலாம் பிரார்த்தனம் பண்ணுறான் பாருங்கள். இது போல் நடக்காமல் இருக்க பக்கத்தில் செக்யூரிட்டி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து எடுங்க. அட சூப்பர் ஐடியாங்க. மருந்து அடிக்கும் போது செடி மேலே மட்டும் செடி வீணாக போயிடுது. ஒரு கேனை கட் பண்ணி அதை மூடி வச்சுட்டு சுற்றி மட்டும் மருந்து அடிக்கிறாங்க. எப்படி ஐடியா இல்லை? சூப்பருங்க, சூப்பர் ஐடியாங்க. இந்த சின்ன எப்படி எப்படா படிக்கிறது படிக்கலாம்னு யோசனை பண்ணாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், எவ்வளோ அழகாக படிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏறுறது போகிறது சொல்லி இறங்குறது போகிறது அழகாக சூப்பராக கற்றுக்கிறாங்க. சூப்பர் டெக்னாலஜியில். இங்கே பாருங்களேன், அந்த காரில் திருடிட்டு போகிறாங்க. அது போலீஸ் சேஸ் பண்ணி வராங்க. அது டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக லாக் பண்ணி காரை பிடிச்சிட்டாங்க பாருங்க. செம்ம ஐடியாவில். சூப்பருங்க. அட, இது என்னங்க வித்தியாசமான கண்டுபிடிப்பாக இருக்குது. சூப்பர் கண்டுபிடிப்பாக இருக்குது. எல்லோரும் வண்டியில் வீட்டுக்கு போவாங்க, ஒரு வண்டியவே வீடாக்கி வச்சுருக்காரு. சூப்பர் கண்டுபிடிப்பில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ஒரு கலைஞனை பாருங்கள். 2 கையுமே இல்லைங்க. இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் கடவுள் நமக்கு என்ன குறை வைத்தாலும் அவர் செஞ்சு கொடுக்குற அந்த பொருளில் குறையே இல்லாமல் தரமாக செஞ்சு கொடுக்குறாரு. அதனால மக்களும் அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு செல்கிறாங்க. இப்படி ஒரு கலைஞருக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. வாழ்த்துக்கள். மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணுங்க. அட, இவரை பாருங்க, சோஃபா செட்டை வண்டியில் செட் பண்ணி அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்னம்மா வண்டி ஓட்டுறாரு, வெளிங்கெலாம் பண்ணுறாரு. சூப்பர்னு பார்த்தா போய் வழக்கணும் வந்து கிடக்கிறாரு. சூப்பர் சூப்பர். வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் அந்த பொண்ணை பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு தார பாம்பு மாட்டியிருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு பாம்பு பயங்கரமாக செய்யுதுங்க. இருந்தாலும் வாய்ப்பில்லை, பலமுறை முயற்சி பண்ணி அந்த பாம்பை ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. அந்த மனதைரியம் அந்த பொண்ணுக்கு இருந்தது பெரிய பாராட்டு அப்படி விஷயங்க. நம்மளாலே முடியாது. பாம்பை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. எவ்வளோ பெருசு இருந்தாலும் அந்த பொண்ணு துணிச்சலோட அந்த பாம்பை பிடிச்சி ஒரு பையில் போட்டு காட்டுக்கு கொண்டு போய் அந்த காட்டிலே விட்டுட்டாங்க. அந்த பாம்பு ஒரு வழியாக உருந்து போயிடுச்சுங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு மனதைரியத்துக்காக ஒரு பாராட்ட வேண்டிய விஷயங்க. எல்லோரும் லைக். இந்த வீடியோவில் அந்த பயலாக பாருங்களேன், ஒரு கட்டையை மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு எப்படா படுத்திருக்கான்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது அவன் ஒரு பைப்பில் படுத்திருக்கான். படுபாவி. ஏங்க வணக்கமுங்க. இந்த வீடியோவை பார்க்கையில் என்னடா ரோட்டில் இலையை விரித்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா அதில் சாதத்தை கொட்டி குறை விடுறாரு ஒருத்தர். அது மேலே குழம்பு, சிக்கன் குழம்பு ஊற்றி பீஸெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு
என்னம்மா சாப்பிட்றாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து. அருமையாக இருக்குதுங்க பார்க்கையிலேயே. பார்க்கும்போது நமக்கே எச்சில் ஊறுது. இந்த மாதிரி கிராமத்தில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? நாங்களும் சின்ன வயசில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்றது ஒரு தனி விதங்க. அதுவும் கிராமத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. வாழ்க்கையில் வேறு லெவலில் இருக்கு. அவர் என்னமா ரசித்து ருசித்து சாப்பிட்றாரு பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கே எச்சில் வருதுங்க. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பேரையும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. வணக்கம் மக்களே. அந்த வீடியோவில் அந்த நபரை பாருங்கள். ஆயில் சட்டி ஃபுல்லாக ஆயிலை வச்சு நல்லா சூடோடு இருக்கும்போது கூட மீன் பொட்டாப்புல குபீர்னு நெருப்பு பிடிச்சி அவர் மேலு ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. நல்ல வேலை தண்ணி இருந்தனால தப்பிச்சாருங்க. இல்லைன்னா அவர் கதை என்ன ஆயிருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை பாருங்கள். கிணத்துக்குள்ளே ஒரு டிப்பர் லாரி கிடக்கு. அது கிரேன் கட்டி தூக்குறாங்க. அது பாரம் தாங்க முடியாமல் அந்த கிரேன் அப்படியே உள்ளே விழுதுங்க. அப்படியே ஆடி போகிற மாதிரி இருக்குது. அந்த டிரைவரை பாருங்கள், உயிர் பிழைச்சி எப்படி விளையாடுறாருன்னு. 100 இலையில் உயிர் பிழைச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை பாருங்கள். அப்படியே பார்க்க அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு தாய் ஒரு குழந்தைய ட்ராலியில் வச்சு தள்ளிகிட்டே போகிறாங்க. பின்னாடி வந்து பஸ்ஸுக்காரன் டக்குன்னு அப்படியே இடிச்சிட்டாங்க. அந்த வீல் ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த வீலுக்குள்ளே போக வேண்டியது குழந்தைய உயிர் பிழைச்சிருக்குங்க. பெரிய ஆச்சரியங்க. கண்டிப்பாக அந்த வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பாருங்கள். ஆந்திராவில் கள்ள மது ஒழிப்பில் எவ்வளோ பாட்டு மாட்டிட்டு பாருங்கள். அப்பா இவ்வளோ பாட்டெலாம் அந்த கண்டெய்னரில் ஏற்றிட்டு வந்துருக்காங்க. காவல்துறை கண்டுபிடிச்சி அதை பாட்டில் ஒழிக்கிறாங்க. இவ்வளோ இருக்குது. நாட்டில் மது ஒழிப்பு ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க கள்ளச்சாராயம் மாதிரி. ஏற்றா வண்டி விட்டு ஏற்றுங்களா? இவ்வளோ பட்டை பாருங்கள். வணக்கம் மக்களே. அவட பாதிகளா செம்ம டேலண்ட்டுங்க. ஒரு பென்சிலில் சீவி அதில் ஆர்ட் பண்ணுறாரு. அது பாருங்கள் எவ்வளோ அருமையாக பண்ணுறாரு. வா, சூப்பராக இருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க. செம்ம டேலண்ட்டுங்க.